ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். விஜய் இல்லத்துக்கு தமிழக வெற்றிக் கழக பொருளாளர் வெங்கட்ரமணன் வருகை. மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ரமணன் அவர்கள் விஜய் இல்லத்துக்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். இயல்பான சூழலில் எல்லா நாளும் அவர் வருவார். அவர் நெடுங்கால சக அரசியலுக்கு முன்னாடி அவர் சினிமா காலத்திலிருந்தே அவர் குடும்பத்தோடு நெருங்கிய சக அவர். ஆனால் இப்பொழுது மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு எல்லா நிர்வாகிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். ஹெக்டிக் பார்லேஸ் வில் பி ஆன். இந்த நிலையில் இந்த ஒவ்வொரு சந்திப்பும் முக்கியத்துவம் பெறுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், நம்ம காட்சிகளை பார்க்கின்றோம். நேற்றுக்கு கொண்டாட்டமாக காட்சியளித்த இந்த நீலாங்கரை இல்லம் இன்னைக்கு ஒரு நிசப்தமாக காட்சியளிக்கிறது. என்ன, நம்ம அசோக் நகரில் அம்பேத்கர் திடல்லேருந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் உணர்த்தது, ஒருவேளை விஜய் வர்றாரோ, நீலாங்கரையிலேருந்து கிளம்பி நேராக அசோக் நகர் போகிறாரோ அப்படின்னு நீங்கள் விசாரிக்கும் போது அப்படி சொல்கிறாங்களா? விஜயோடைய மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? விஐபி எஸ்கார்ட் தயாராக இருக்கா? அதுக்கான அறிகுறிகள் இருக்கா? வாட் ஆர் யூ பிக்கிங் அப் மணிகண்டன்? சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி ஒரு தனிப்பெருங்கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் மாறியுமே அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இன்று 5வது நாளாக நிலவுகிறது. நீலாங்கரையாக இருந்தாலும் சரி, பனையூராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார்களா, இல்லை அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட இருக்கிறார். நேற்று மதியம் அந்த மாலை தொடங்கிய அவர்களது உயர்நிலை குழு கூட்டம் கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் தொடர்ந்து இருக்கிறது. பல்வேறு முக்கிய கருத்துக்களை அந்த உயர்நிலை குழு கூட்டத்துடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர். பல்வேறு முக்கியமான கருத்துக்கள் இதில் பேசப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஆதரவு கேட்கக்கூடிய கட்சிகளிடம் நிபந்தனைகள் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எப்படி இருக்க போகிறது, அடுத்தடுத்த கட்டமாக நகர்வுகள் என்ன இருக்க போகிறது என்பதெல்லாம் விரிவாக தெரிய வர இருக்கிறது. ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இங்கிருந்து புறப்படுவதற்கு அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எங்கே புறப்படுகிறார்? அரை மணி நேரத்திற்கு இல்ல, அவர் எங்கே செல்கிறார்? ஏன்னா அசோக் நகர்ல அதுக்கான அறிகுறிகளை பார்க்கிறோம். விஜய் வரும்பொழுது ஆளுநர் மாளிகையில எவ்வளவு டிப்ளாய்மெண்ட் இருக்குமோ அதுக்கு நிகரான டிப்ளாய்மெண்ட் அசோக் நகர்ல பார்க்கின்றோம். அவர் விசிக அலுவலகம் செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதை கன்ஃபார்ம் பண்றாங்களா? நிச்சயமாக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவனை அறிவிப்பை பொறுத்து கிட்டத்தட்ட அவர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார் என்பது விசிக வட்டாரங்களுடைய தகவலாக இருந்தாலும், அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தொடர்ந்து ஒரு 10 மணி அளவில் அவர் செய்தியாளர் சந்திக்க இருக்கிறார். அதனை தொடர்ந்து அந்த ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இங்கிருந்து புறப்பட்டு அசோக் நகர் செல்வதாகவே செய்திகளாக அறிகிறோம். அந்த அளவில் இங்கிருந்து புறப்பட்டு பட்டினப்பாக்கம் சென்று பட்டினப்பாக்கத்திலிருந்து அசோக் நகர் செல்கிறார் அல்லது அசோக் நகருக்கே நேரடியாக செல்கிறாரா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். ஆனால் எப்போதும் போல விஐபி எஸ்கார்ட் வாகனங்கள் தற்போது நீலாங்கரைக்கு வந்திருக்கிறது. அந்த புரோட்டோகால் வரக்கூடிய காவல்துறையினரும் தற்போது வர தொடங்கியிருக்கின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் வராது. சோ பிகாஸ் அவர் கிளம்புறாருங்கிறது இந்த வாகனம் வந்திருக்கிறதுனால நம்ம இண்டிகேஷன் எடுத்துக்கலாமா? நிச்சயமாக முன்பாகவே அவர் பயணக்கூடிய பயணத்திட்டம் அந்த காவல்துறையினர் புரோட்டோகால் காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கான அந்த புரோட்டோகால் விஐபி எஸ்கார்ட் என்பது வழங்கப்படும். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இப்படியாக அங்க நிறைய பரபரப்பு உங்களை சுத்தி இருக்குன்னு நினைக்கிறோம். மணிகண்டன் திரையில காட்டலாம். இப்படியாகத்தான் அந்த புரோட்டோகால் வாகனமும் வருகை தந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் புறப்படுவதற்கு தயாராக வாகனங்கள் நீலாங்கரையுடைய அவரது இல்லத்தை நோக்கி வர தொடங்கியிருக்கின்றனர். காவல்துறை அதிகாரிகளும் அந்த பணிகளுக்காக வர தொடங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஓகே, மணிகண்டன் அழகா விளக்கியது போல ஒரு விஐபி கிளம்புறார் அப்படின்னா அவர் நினைத்த நேரத்தில் கிளம்ப மாட்டார். அஃப்கோர்ஸ் ஒரு காவல்துறையோடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும்போது காவல்துறையோட ஒருங்கிணைப்பாங்க. இத்தனை மணிக்கு கிளம்புறார் அப்படிங்கும்போது அதற்கான ஏற்பாடுகளை செய்வாங்க. ஒரு என்எஸ்ஜி பாதுகாப்பில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 1 மணி நேரம் நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கேற்றாற் போல அவங்க ஏற்பாடுகளை செய்யணும். ஸோ ஒருங்கிணைக்கப்பட்டு விஜய் அங்கிருந்து கிளம்புறதுக்கான வாய்ப்பு சூழல் தருகிறது. தாவேகா தலைவருடைய நகர்வு இப்படி என்றால் எல்லா சாலைகளும் தமிழ்நாட்டு அரசியலில் எல்லா சாலைகளும் அம்பேத்கர் திடலை நோக்கி இருக்கிறத பார்க்கின்றோம். திருமாவளவன் என்ன சொல்ல போகிறார்? அவருடைய 2 சேர்ந்தால்
அந்த மேஜிக் நம்பர் எட்டப்பட்டுவிடும். அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் டு செவரல் காவியாட்ஸ். கவர்னர் கன்வின்ஸ் ஆகணும், நேற்று ஒரு புதுச்சூழல் ஏற்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் நம்ம ஃபேக்டர் இன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20